அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்றது வந்து வேர்ல்டோட சப்ளையில் 20% ஆஃப் ஆயில் அப்படின்றது வந்து அந்த பக்கமாக தான் போகுது. யாருக்கும் சொந்தம் கிடையாது அது வந்து. பட் அது குறுகலான பகுதி அப்படின்றதுனால, அது ஈரான பார்டர் ஒட்டி இருக்குது அப்படின்றதுனால, அங்கே போகும்போது நாங்கள் வந்து ட்ரோன் அனுப்புவோம், கண்ணி வெடி வைப்போம், இல்லை வந்து மிசைல் அனுப்புவோம், காலி பண்ணுவோம், ஒரு மெர்சல் காமிக்கிறது. அப்போ அந்த ஆயில் டிராஃபிக் நின்றுடுச்சின்னு சொன்னால் முதல்ல அடி வாங்க போகிறது நீங்கள் வந்து யூர் ஃபர்கெட் அபவுட் இந்தியா, சீனா, இவங்களுக்கு ஆயில் வருது வரல அப்படின்றது. ஏன்னா இவங்களுக்கு இங்கே இல்லைன்னா ரஷ்யா கிட்டேருந்து வாங்க போகிறாங்க. நாம் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் கிட்டேருந்து இந்த மாதிரிலாம் டைவர்சிஃபை பண்ணிட்டோம். ஆனால் சவுதி அண்டு அதர் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, விற்க முடியாது. காசு ஒரு மாதம் அவங்க வந்து ஆயில் மூவ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அங்கே இருக்கிற ரிஃபைனரிஸ்லாம் வந்து ரிஃபைனரி விடுங்க, முதல்ல அந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன், ஆயில் வெல், முதல்ல அந்த ஆயில் எடுக்க முடியாதுல்ல. எடுத்து என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எங்கே கொண்டு போய் வைப்பீங்க இல்லையா? ஏற்கனவே கப்பலாக டேங்கராக குவிஞ்சு கிடக்குது. எடுக்கிறத எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? இது வந்து நம்ம குழா மாதிரி கிடையாதுங்க, டக்குன்னு மூடிட்டு அப்புறம் திறக்கிறதுக்கு.